எரிகோ மதிலோ முன்னே வந்தாலோ இயேசுவும் தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலோ முன்னே வந்தாலோ இயேசுவும் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலோ முன்னே வந்தாலோ இயேசுவும் தன் முன்னே செல்கிறார். ஆமென். ஆண்டவன் முன்னாடி போறது எதுக்குன்னா அத்தனையும் ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்கு. என்னவோ மாற்றுவதற்கு, அத்தனையும் என்னவோ மாற்றுவார், ஆசீர்வாதமா மாற்றுவதற்காக தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு, நமக்கு முன்னாடி தேவன் போகிறார். ஆமென் ஆமென். ஆண்டவர் முன்னாடி போறது எதுக்கு, அத்தனையும் ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்கு. அத்தனையும் அப்ப அத்தனையும் ஆசீர்வாதமா மாறணும்னா ஆண்டவர் என்ன செய்யணும், நமக்கு முன்னாடி ஆண்டவர் போகணும். ஆமென். நமக்கு முன்னாடி என்ன செய்யணும், ஆண்டவர் போனாதான் அத்தனை என்னவா முடியும், ஆசீர்வாதமாக முடியும், ஆசீர்வாதமாக முடியும். அப்ப அத்தனையும் ஆசீர்வாதமாக மாற்றுவதற்காகவே ஆண்டவர் என்ன செய்ய போறார், நமக்கு முன்னால தேவன் கடந்து போக போறார். ஆமென் ஆமென். அத்தனையையும் ஆசீர்வாதமா மாற்றுவதற்காகவே தேவன் என்ன செய்ய போறார், நமக்கு முன்னால தேவன் என்ன செய்ய போறார், ஆண்டவர் கடந்து போக போறார். ஆமென். முன்னாடி என்ன செய்ய போறாரு, கடந்து போக போறார். யோசுவாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், யோசுவாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்தையும் 14வது வசனத்தையும் நம்ம வாசிச்சு பார்த்தோம்னா, பின்பு யோசுவா வாசிக்கலாம், எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ ஒருவர் அந்த யோசுவாவுக்கு எதிர நிற்கிறார். வாசிக்கலாம், உருவின பட்டயம் அவன் கையில் இருந்தது. அவன் முன்னாடி நிற்கிற என்ன வச்சு நிற்கிறாரு, உருவின பட்டயத்தோட ஒருத்தர் நிற்கிறார். உருவின பட்டயத்தோடு ஒருத்தர் நிற்கிறார். அப்படி நிற்கும் போது யோசுவா கேட்கிறார். வாசிக்கலாம், யோசுவா அவனிடத்தில் போய், நீ எங்களை சார்ந்தவரா எங்கள் எதிரியை சார்ந்தவரான்னு கேட்கிறார். என்ன கேட்கிறாரு, நீ யாருப்பா, எனக்கு சப்போர்ட் பண்ண வந்திருக்கிறியா, எங்க எதிரிக்கு சப்போர்ட் பண்ண வந்திருக்கிறியா அப்படின்னு கேட்கும் போது அவர் சொல்றார், ஒரே அதற்கு அவர் அல்ல, நான் உன்னுடைய ஆளும் கிடையாது, அவன் ஆளும் கிடையாது, நான் கர்த்தருடைய சேனையிலிருந்து புறப்பட்டு வந்திருக்கிற ஒரு யுத்த வீரன் அப்படின்னு என்ன சொல்றாரு, நான் கர்த்தருடைய சேனையிலிருந்து புறப்பட்டு வந்திருக்கிற வாசி, கர்த்தருடைய சேனையிலிருந்து புறப்பட்டு கர்த்தருடைய சேனையின் அதிபதியாக இப்பொழுது வந்திருக்கிறேன்னு சொல்ற. ஆமென். இப்ப எதுக்கு யோசுவாவுக்கு முன்னால இவன் நிற்கிறார் அப்படின்னா, இப்ப யோசுவாவுக்கு எரிகோ என்னவா இருக்கு, ஒரு அடைக்கப்பட்ட பட்டணமா இருக்குது, அடைக்கப்பட்ட பட்டணமா இருக்குது. அது அவ்வளவு சீக்கிரம் என்ன செய்ய முடியாதுன்னா இடிக்கவே முடியாது. இவங்க கையில ஒரு கடப்பாரையும் கிடையாது, எந்த ஒரு உபகாரமும் கிடையாது. அந்த எரிகோ சுவர் உடைஞ்சாதான் இவங்க என்ன செய்ய முடியும், அடுத்த படிக்கு முன்னாடியே அவங்க போக முடியும், அடுத்த படிக்கு முன்னாடியே இவங்க போக முடியும், அடுத்த இடத்துக்கு என்ன செய்ய முடியும், இவங்க முன்னால போக முடியும். ஆனா பிசாசு என்ன பண்ணிட்டான், இவங்க முன்னேறி போகக்கூடாது, இவங்க முன்னேறி போகக்கூடாது என்பதனால ஒரு பெரிய மதில் சுவர் என்ன பண்ணியிருக்கான், எழுப்பி கட்டி வச்சிருக்குன்னா அதை தாண்டனாதான் என்ன செய்ய முடியும், அவங்க அடுத்த வேலைக்கே முன்னேறி போக முடியும். அப்படி போக முடியாத அளவுக்கு ஒரு பயங்கரமான தடை, ஒரு பயங்கரமான தடை. அப்ப அந்த அத்தனை விதமான தடையும் ஆண்டவர் என்ன செய்யணும், உடைப்பதற்காக கர்த்தருடைய சேனையில் இருந்து ஒரு ஆளை என்ன செய்யறாருன்னா யோசுவாவுக்கு ஆதரவா அனுப்புறாரு. இப்ப அவங்க எரியோ கட்டவே போகல. யாரு, இஸ்ரவேல் ஜனங்க எரிகோ கட்டவே என்ன செய்யல, இன்னும் போல, இனிமே தான் போக போறாங்க. இப்பதான் யோர்தானிலிருந்து கரை ஏறுறாங்க. அப்படி கரை ஏறின உடனே ஒரு அதிபதி நிற்கிறார், உயிரின பட்டயத்தோடு
ஒருத்தர் நிற்கிறார். அவரை கேட்குற, நீ யாரப்பா அப்படின்னு கேட்டால் அழகாக சொல்கிறாரு, நான் கர்த்தருடைய சேனையிலிருந்து என்ன செஞ்சிருக்கிறேன், புறப்பட்டு வந்திருக்கிறேன். கர்த்தருடைய சேனையிலிருந்து புறப்பட்டு வந்திருக்கிறேன். இந்த கர்த்தருடைய சேர்ந்து புறப்பட்டு வருகிறவர் என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிகாரம் யோசுவா 2ஆம் அதிகாரத்துக்கு நீங்க திருப்பினீங்கன்னா அந்த அந்த அவர் என்ன செய்வார் அப்படின்னு நீங்க பார்க்கணும்னா 8வது வசனத்திலிருந்து நீங்க வாசிக்கலாம். 9வது வசனத்தை கூட ராகாப் சொல்றாங்க, கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும். அப்படின்னா அப்போ இந்த அதிபதி என்ன செய்ய போறார் அப்படின்னா அந்த எரிகோவுக்கு இல்ல எதிரிகளுக்கு ஒரு திகிலை உண்டாக்க போறார். எதிரிகளுக்கு ஒரு திகிலை உண்டாக்க போறார். வாசிக்கலாம். உங்களை பற்றிய எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் சோர்ந்து போனார். அப்ப 2வது என்ன செய்ய போறாரு, ஜனங்களை சோர்ந்து போக பண்ண போறாரு. 2வது என்ன செய்ய போறாரு, சோர்ந்து போக பண்ண போறாரு. 3வது வாசிங்க. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரின் 2 ராஜாக்களாகிய சீதோனுக்கும் ஓக் என்பவனுக்கும் நீங்க செய்ததை நாங்கள் கேள்விப்பட்டோம். அதனால என்ன நடக்குது வாசிக்கலாம். எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. உங்களாலே எல்லாருடைய தைரியமும் 4 காரியத்தை அவர் ஆண்டவர் செய்கிறார். 1, உங்கள் நிமித்தமாக மேலே சொல்றாரு, நாங்கள் சோர்ந்து நாங்கள் திகிலடைஞ்சிருக்கிறோம். 2வது சொல்றாரு, நாங்கள் சோர்ந்து போயிட்டோம். 3வது சொல்றாரு, எங்கள் இருதயம் என்ன போச்சு, கரைந்து போயிடுச்சு அப்படின்னு கேள்வி. இருதயம் என்னாச்சு, கரைந்து போயிடுச்சு. 4வது சொல்றாரு, எங்கள் தைரியம் எல்லாம் அற்று போயிடுது அப்படின்னு. முதல்ல சொல்றாரு 9வது வசனத்துல 10வது வசனம் சொல்றாரு. 9வது வசனத்தை பார்த்தீங்கன்னா தேசத்திற்கு ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி திகில் பிடித்திருக்குது. கடைசி வார்த்தை சொல்றாரு, சோர்ந்து போனோம் என்று. 1 சொல்றாரு, திகில் பிடிச்சிருக்கின்றார். 2வது சொல்றாரு, சோர்ந்து போனார். 3வது சொல்றாரு 11வது வசனத்துல எங்கள் இருதயம் கரைந்து போயிட்டு இருந்தார். 4வது சொல்றாரு, எங்கள் தைரியம் எல்லாம் அற்று போயிட்டு இருந்தார். அப்ப இந்த 4 காரியத்தை யார் செய்யறாருன்னா அந்த தேவதூதன் நமக்கு முன்னால ஆண்டவர் போய் என்ன செய்யறாருன்னா அந்த 4 காரியத்தை செய்யறாரு. 1 என்ன செய்யறாரு, திகில் பிடிக்க பண்றாரு, சோர்ந்து போக பண்றாரு, இருதயத்தை கரைஞ்சு போக பண்றாரு, அவங்க தைரியத்தை அற்று போக பண்ண. இந்த 4 விதமான காரியத்தையும் ஆண்டவர் என்ன செய்யறான். இந்த 4ம் ஆனா போயிட்டு அந்த 4மே அவங்க கிட்ட இல்லை. ஆனாலும் அவங்க தைரியமா இருக்கிறத போல என்ன செய்வான், காட்டுவான். இதான் பிசாசனுடைய மிகப்பெரிய தந்திரம். என்னன்னா ஆண்டவர் நமக்கு முன்னால போய் அவனை சோர்ந்து போக பண்ணிட்டாரு, அவனை திகில் பிடிக்க வச்சுட்டாரு, அவன் இருதயம் கரைஞ்சி போச்சு, அவன் நம்பிக்கையும் அவன் தைரியம் எல்லாம் அற்று போயிடுச்சு. ஆனால் அப்படி அவன் இருந்தாலும் அவன் என்ன செய்யறான்னா அவன் பயப்படாதது போல, திகில் பிடிக்காதது போல, கலக்கம் பிடிக்காதது போல, அவன் பெரிய தைரியசாலி போல என்ன செய்வான்னா நம்ம போராடுவான். இதுதான் சத்துருடைய மிகப்பெரிய தந்திரம். ஆமே, சத்துருடைய நோக்கம் என்னன்னா நமக்கு திகில் பிடிக்கணும், நம்ம சோர்ந்து போயிடணும், நம்ம இருதயம் கரைஞ்சு போயிடணும், நம்ம தைரியம் அற்று போயிடணும். இது சத்துருடைய நோக்கம். தேவனுடைய நோக்கம் என்ன, சத்துருக்கு திகில் பிடிக்கணும், சத்துரு சோர்ந்து போகணும், சத்துருடைய நம்பிக்கை அற்று போகணும், அவன் தைரியம் அற்று போகணும், அவன் இருதயம் கரைஞ்சு. இது தேவனுடைய நம்பிக்கை, இது தேவனுடைய கிரியை. ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறாரு, சத்ருவுக்கு மத்தியில் இப்படிப்பட்ட கிரியை தான் ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். அதே கருத்து தான் சத்ரு என்ன செய்ய விரும்புகிறான்னா நமக்கு அவன் செய்ய விரும்புகிறார். ஆமே,
சத்ருவை என்ன செய்ய விரும்புகிறான்? இந்த 4 காரியத்தை தான் நமக்கு அவன் என்ன செய்ய விரும்புகிறான்? நமக்கு அவன் செய்ய விரும்புகிறான். ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார்? சத்ருவுக்கு இந்த 4 காரியம் தான் ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். ஆமே. இந்த 4 காரியம் செஞ்ச பிறகுதான் ஆண்டவர் என்ன செய்யறார்? 6ஆம் அதிகாரத்தில் அந்த தடையை தேவன் உடைக்கிறார். அந்த தடையை தேவன் என்ன செய்யறாரு? உடைக்கிறார். 6ஆம் அதிகாரம் முழுச பார்த்தீங்கன்னா அந்த எரிகோ மதில் சுவரை தேவன் என்ன செய்கிறார்? உடைச்சு போடுறார். அப்போ அந்த உடைஞ்சு போன உடனே ஜனங்க இருதயம் எல்லாம் கரைஞ்சு போச்சு, தைரியம் அற்று போச்சு, சோர்ந்து போயிட்டாங்க. ஒரு பயங்கர பயத்தோடு நிற்கிறாங்க. என்ன நடக்குமோ தெரியல, என்ன நடக்குமோ தெரியல, என்ன நடக்குமோ தெரியலன்ற அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான பயத்தோடு என்ன செய்கிறாங்க? அவங்க இருக்கிறாங்க. அப்போ இதுக்காக தான் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? நமக்கு முன்னால தேவன் கடந்து போகணும். ஆமே. அப்போ ஆண்டவர் நமக்கு முன்னாடி போகிறது எதுக்கு? அத்தனையும் ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்கு. அத்தனை காரியத்தை என்னவா மாற்றணும்? அடைக்கப்பட்ட காரியத்தை எல்லாம் ஆசீர்வாதமாக மாற்றணும். இன்னொரு வகையில் சொன்னால், நம்ம எதெல்லாம் ஒரு அடைக்கப்பட்ட வாசலாக இருக்குதோ அடைக்கப்பட்ட வாசல்களை எல்லாம் தேவன் என்ன செய்ய விரும்புகிறாரு? ஆசீர்வாதமாய் மாற்ற விரும்புகிறார். ஆமே. அடைக்கப்பட்ட வாசல்களை எல்லாம் தேவன் ஆசீர்வாதமாய் மாற்ற விரும்புகிறார். அடைக்கப்பட்ட வாசல்கள் ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றணும்னா ஆண்டவர் நமக்கு முன்னாடி என்ன செய்யணும்? கடந்து போகணும். யாருக்கு முன்னால் ஆண்டவர் கடந்து போவோம்? அதான் முக்கியமான காரியம். இப்போ ஆண்டவர் முன்னாடி போனால் அடைக்கப்பட்டது எல்லாம் ஆசீர்வாதமாக மாறிடும். இல்லை, அத்தனையும் ஆசீர்வாதமாகவே மாறிடும். அத்தனையும் ஆசீர்வாதமாக மாற்றுவதற்காக தான், அடைக்கப்பட்ட காரியத்தை கூட ஆசீர்வாதமாக மாற்றுவதற்காக தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நமக்கு முன்னாடி கர்த்தர் கடந்து போகிறார். ஆமே. ஆமே. ஆண்டவர் எதுக்கு முன்னாடி போகிறாரு? ஆண்டவர் எதுக்கு நமக்கு முன்னாடி போகிறாரு? ஆண்டவர் எதுக்கு நமக்கு முன்னாடி போகிறாரு? அத்தனையும் ஆசீர்வாதமாக மாற்ற, இல்லை அடைக்கப்பட்டதை ஆசீர்வாதமாக சொல்கிறத நம்ம கவனமாக புரிஞ்சுக்கணும். ஆமே. சொல்கிறத நீங்கள் இங்கே இப்போவே உங்களுக்கு புரியலைன்னா அப்புறம் திரும்ப நீங்கள் நாளைக்கு எப்படி உங்களுக்கு புரிஞ்சுக்குவீங்க? அப்போ சொல்கிறது என்ன செய்யணும்? நல்ல விலகிக்கணும், புரிஞ்சுக்கணும். ஆமே. ஆண்டவர் முன்னாடி போகிறார். எதுக்கு போகிறார்? அத்தனையையும் ஆசீர்வாதமாக மாற்றுவதற்கு, இல்லை அடைக்கப்பட்டதை எல்லாம் ஆசீர்வாதமாக மாற்றுவதற்கு. அப்போ அத்தனையும் ஆசீர்வாதமாக மாறணும்னாலும் சரி, அடைக்கப்பட்டது ஆசீர்வாதமாக மாறணும்னாலும் சரி, ஆண்டவர் என்ன செய்யணும்? நமக்கு முன்னால் கடந்து போகணும். நமக்கு முன்னால் ஆண்டவர் முன்னாடி கடந்து போனாதான் அத்தனையும் ஆசீர்வாதமாக மாறும், இல்லை அடைக்கப்பட்டது ஆசீர்வாதமாக மாறும். ஆமே. அப்போ ஆண்டவர் சொல்கிற இங்கே பார்க்குறோம். எரிகோவுக்கு முன்னாடி, இயேசுவுக்கு முன்னாடி ஆண்டவர் கடந்து போய் என்ன செஞ்சார்? எதிரிக்கு முன்னாடி 4 காரியம் செய்கிறார். ஒன்று என்ன செய்கிறாரு? திகில் பிடிக்க வச்சாரு, சோர்ந்து போக வச்சாரு, இருதயத்தை கரைய வச்சாரு, நம் தைரியத்தை அற்று போகப்பட. இந்த 4 காரியத்தை செஞ்சு அந்த அடைக்கப்பட்ட வாசலை என்ன செய்கிறார்? உடைச்சி அந்த ஜனத்தை அடுத்த படிக்கு முன்னேறி போகிறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்கிறார். அடுத்த படிக்கு முன்னேறி போகிறதுக்கு கிருபை செய்கிறார். சத்துரு நினைச்சா இந்த வாசலை அடைச்சிட்டா இவனுக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது. ஏன்னா அந்த எரிகோவை தகர்த்தாதான் இவங்க ஆசீர்வாதத்துக்குள்ளே போக முடியும். ஆசீர்வாதத்துக்குள்ளேயே போக முடியும். இப்போ எப்படி நம்ம ஊர் இந்த பெட்ரோல் பங்கை தாண்டதான் எங்கே போக முடியும்? பெட்ரோல் பங்கை தாண்டினா தான் எங்கே போக முடியும்? ஊருக்கு உள்ளே போக முடியும், இல்லையா? ஊருக்குள்ளே பெட்ரோல் பங்கை தாண்ட முடியலன்னா பெட்ரோல் பங்கில் பெரிய சுவர் எழுப்பிட்டாங்க, என்ன செய்யவே முடியாது, ஊருக்குள்ளே போகவே முடியாது. அதை போல் என்ன செஞ்சிட்டான்னா, எரிகோவில் இருக்கிற மக்கள் பார்த்தாங்க, இவன் இந்த இடத்த தாண்டனாதான் என்ன செய்வான், இவன் ஆசீர்வாதத்துக்குள்ளே போவான். அதனால் இவனை ஆசீர்வாதத்துக்குள்ளே என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. அதனால் என்ன செய்கிறான், ஒரு பயங்கரமான தடையை ஏற்படுத்துகிறான், ஒரு பயங்கரமான தடையை ஏற்படுத்துகிறான். இப்போ ஆண்டவர் முன்னாடி போகிறது எதுக்கு, அந்த தடையை உடைச்சி உன்னை ஆசீர்வாதத்துக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு. ஆமே, உன்னை ஆசீர்வாதத்துக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு, அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே என்ன செய்யணும், கடந்து போகணும். அதான் சொல்லுது, அத்தனையும் என்னவா மாறணும், ஆசீர்வாதமாக மாறணும். இல்லை அடைக்கப்பட்டது உனக்கு ஆசீர்வாதமாக. அதுக்காக தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, யோசுவாவுக்கு முன்னால் தேவன் என்ன செய்கிறார், தமது சேனையை அனுப்புகிறார். அவன் என்ன செஞ்சா, அந்த மதில் சுவரை உடைத்து 6ஆம் அதிகாரம் அந்த மதில் சுவரை உடைத்து அவன் என்ன செய்யறான்னா, அடுத்த படிக்க அவன் முன்னேறி போறாங்க. 20வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இல்லை 21 கேட்டு மகா ஆரவாரத்தோடு முழக்கங்களையும்
அலங்கம் இடிந்து விடத்தக்கது அளவுக்கு உடனே ஜனங்கள் அவனவன் தங்களுக்கு நேராக மட்டணத்தில் என்ன செய்யறாங்க, அடுத்த படிக்கு முன்னேறி போறாங்க. எப்போ அந்த சுவரை இடிஞ்ச பிறகுதான், அந்த தடை உடைஞ்ச பிறகுதான் என்ன செய்ய முடியுது, முன்னேறி போகவே முடியுது. அப்ப தடை உடையலன்னா நம்ம என்ன செய்யவே முடியாது, முன்னேறி போகவே முடியாது, முன்னேறி போகவே முடியாது. அப்ப பிசாசு என்ன பண்ணும், நம்ம முன்னேறக்கூடாதபடி பலவிதமான தடைகளை ஏற்படுத்தும், பலவிதமான தடைகளை ஏற்படுத்தும். அந்த தடைகளை நம்ம என்ன செஞ்சிடணும், உடைக்கணும். நம்ம தடைகளை உடைக்க முடியாது. யார் தான் உடைக்கணும், தேவன் நமக்கு முன்னால போனாக்க கர்த்தர் உடைச்சிருவாங்க. தேவன் நமக்கு முன்னால போயிட்டாருன்னா அந்த தடைகளை என்ன பண்ணிடுவா. அதான் 5ஆம் அதிகாரத்துல ஒரு சேனையிலிருந்து ஒரு ஆளை அனுப்பிட்டார். எதுக்கு, இந்த தடைகளை உடைப்பதற்கு. இந்த தடைகளை அதான் நம்ம 20ஆம் வசனம் வாசிச்சோம். என்ன வாசிச்சோம், அவன் எரிகோவின் வெளியில் வந்த போது உருவின பட்டயத்தோடு ஒரு ஆள் என்ன செய்யறாரு, நிக்கிறார். அவன் கேட்கிறான், நீ யாருப்பான? உடனே அவன் சொல்றான், நான் கர்த்தருடைய சேனையிலிருந்து என்ன செஞ்சேன், நான் புறப்பட்டு வந்திருக்கிறேன். கர்த்தருடைய சேனையிலிருந்து நான் அதிபதியா என்ன பண்ணியிருக்கிறேன், ஒரு அதிகாரியா நாங்க வந்திருக்கிறேன், ஒரு அதிபதியா வந்திருக்கிறேன். என்ன அதிகாரியா வந்திருக்கிறீங்க, இந்த தடையை உடைக்கக்கூடிய அதிகாரியா நான் வந்திருக்கிறேன். தடையை உடைக்கக்கூடிய அதிகாரியா நான் என்ன செஞ்சிருக்கிறேன், வந்திருக்கிறேன். இப்ப அந்த அதிகாரி முன்னாடி போகும்போது தான் அந்த எரிகோ சுவர் என்ன செய்யுது, தடை என்ன செய்யுது, உடையுது. அந்த தடை உடைஞ்ச பிறகுதான் அவங்க நிற்கிற இடத்துல இருந்து என்ன செய்யறாங்க, அப்படியே முன்னேறி மேல கடந்து போறாங்க, முன்னேறி போறாங்க. நீங்க இருக்கிற இடத்துல முன்னேறி போகணும் அப்படின்னா, இருக்கிற இடத்துல அப்படியே நீங்க முன்னேறணும்னா தடைகள் உடையணும், அப்ப எதுக்கு சத்துவ தடையை கொண்டு வரோம், நம்ம முன்னேறக்கூடாதுன்னு நம்ம தடையை கொண்டு வரோம். ஆமே, நம்ம முன்னேறக்கூடாது என்ன செய்யறோம், தடையை கொண்டு வரோம். அந்த தடையை கர்த்தர் உடைக்கணும். கர்த்தர் நம்ம உடைக்க முடியாது. யார் தான் உடைக்கணும், கர்த்தர் தான் உடைக்கணும். கர்த்தர் எப்போ உடைப்பா, நமக்கு முன்னால போனா கர்த்தர் உடைப்பா. நமக்கு முன்னால ஆண்டவர் போனார்னா தடை என்ன பண்ணுவாரு, உடைப்பாரு. நமக்கு முன்னாடி போகலாம், கர்த்தர் என்ன செய்ய மாட்டா, தடையை உடைக்க மாட்டா. அப்ப ஆண்டவர் முன்னாடி போகணும்னா நம்ம என்ன செஞ்சா, இல்ல யாருக்கு முன்னால ஆண்டவர் போவார், யாருக்கு முன்னால ஆண்டவர் போவார், சொல்றத செய்யறவங்களுக்கு முன்னால ஆண்டவர் போவார். யார் சொல்றத அப்படியே ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை யார் அப்படியே செய்யறாங்களோ அவங்களுக்கு முன்னால்தான் ஆண்டவர் என்ன செய்வார்னா அவங்களுக்கு முன்னால போவார். 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, யோசுவா 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, யோசுவா 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 10வது வசனத்திலிருந்து அப்படியே வாசனவங்க பார்க்கலாம் கடகடன்னு. பின்பு யோசுவா, ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார் என்பதையும், அவர் கானானியரையும் ஏத்தியரையும் ஏவியரையும் பெர்சியரையும் கிர்காசியரையும் எமோரியரையும் எபூசியரையும் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். சர்வ பூமிக்கு ஆண்டவராய் இருக்கவருடைய போகிறது. இப்போதும் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே 12 பேரை ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒவ்வொருவராக பிரித்தெடுங்கள். சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியனுடைய உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரில் பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் குவியலாக நிற்கும் என்று சொன்னார். இப்ப ஆண்டவர் சொல்றத அப்படியே செய்யுகிற நபராக இருந்தனா நமக்கு முன்னால ஆண்டவர் போவார். இப்ப என்ன சொல்றார் ஆண்டவர் அப்படின்னா, இப்ப யோர்தான், இப்ப நம்ம ஊர்ல ஆறு இருக்கு, உங்க ஊர்ல ஆறு கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா ஆறு இருக்கு இல்லையா? இந்த குப்பத்தப்பர் வழியில போனா என்ன இருக்குது, ஒரு ஆறு வருது இல்லையா? இப்ப ஆறு நிறைய பயங்கர தண்ணி போகுது, ஆறு நிறைய
நீங்கள் நேபத்தோலைக்கு போனீங்கன்னா தண்ணி அவ்வளோ நிறைய தண்ணி போகும். ஆறு நிறைய என்ன பண்ணும், தண்ணி போகும். மழை காலங்களில் பார்த்தீங்கன்னா ஆறு நிறைய என்ன பண்ணும், தண்ணி போகும். அவன் ஆண்டவர் சொல்றார், ஆறு நிறைய தண்ணி என்ன பண்ணுது, அப்படி மேலேருந்து ஓடி வருது. இப்போ ஆசாரி என்ன செய்யணும்னா 4 பேர் இந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்துக்கிட்டு போய் அந்த அந்த ஆற்று தண்ணியில் காலை வச்சா, உள்ளங்கால் அந்த தண்ணியில பட்டுச்சன்னா அந்த யோர்தான் பின்னிட்டு திரும்பும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். யோர்தான் பின்னிட்டு என்ன செய்யும், அந்த ஓடி வர தண்ணி என்ன செய்யும், அப்படியே ஒரு மலை போல குவியலா நிற்கும் அப்படின்னு சொல்றார். எங்கேயாவது தண்ணியை குவியலா குவிக்க முடியுமா? எங்கேயாவது தண்ணிய குவியலா குவிக்க முடியுமா? தமிழ் புரியுதான உங்களுக்கு? தண்ணிய நீங்க உங்களுக்கு என்ன சொல்றது, கும்பலா சேர்க்கணும் சொல்றீங்களா? அப்படி சொல்றீங்களா? எப்படி சொல்றது எனக்கு புரியல. கும்பலா சேர்க்கணும் சொல்றீங்களா? சரி, அப்படி புரிஞ்சுக்கோங்க. தண்ணியை கும்பலா சேர்க்க முடியுமா? முடியாது இல்லையா? ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ ஒன்றும் பண்ண வேணாம், உடன்படிக்கப்பட்டதை நம்ம புரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த பைபிளை தூக்கின்னு அந்த தண்ணி ஆறு வருது இல்லை, அந்த ஆற்றுல போய் நீ காலை வை. 4 பேரும் என்ன செய்யணும், காலை வைக்கணும். 4 பேர் தண்ணி அங்கே, 4 பேர் காலை எங்கே இருக்கணும், அந்த தண்ணியில் இருக்கணும். 4 பேர் காலும் தண்ணியில் இருக்கணும். உங்கள் உள்ளங்கால் அந்த தண்ணியில் 4 பேர் காலு பட்ட உடனே அந்த ஓடி வருது பாரு தண்ணி, அது பயங்கர ஓடி வருது பாரு, அந்த தண்ணி அப்படியே குவியலாம் நிற்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். குவியலா நிற்கன்னு இது எங்க நம்ப முடியுமா? அதான் பிரச்சனை. இது எங்கேயாவது நம்ப முடியுமா அப்படின்னு கேட்டா ஒரு ஆள் என்ன செய்யவே முடியாது. நம்ம ஏன்னா தண்ணி என்ன செய்ய முடியாது, ஒன்னா சேர்க்கவே முடியாது. தண்ணி என்ன செய்ய முடியாது, ஒன்னா சேர்க்கவே முடியாது. தண்ணியை ஒரு இடத்துல ஒன்னு என்ன செய்ய முடியாது, நம்ம கையில சேர்க்கவே முடியாது, கையில கூட்டி சேர்க்கவும் முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ காலை வச்ச, நீ கையில கூட சேர்க்க வேணாம், காலை வச்ச உடனே என்ன செய்யும், அந்த மேல இருந்து வர்ற தண்ணி அப்படியே குவியலா என்ன செய்யும், ஒரு மலை போல அப்படி குவிஞ்சு நிற்கும்ன்றார். மழை போல என்ன செய்யுமா, இன்னைக்கு டேம் கட்டினாலே படாத பாடா இருக்குது. அதுவே என்ன செய்ய முடியல. ஏரி அங்கங்க பார்த்தா மழை கட்டுற ஏரியெல்லாம் உடையுது, டேமே உடைஞ்சு போயிடுது இல்லையா? அவ்வளவு போட்டு கட்டுறாங்க, அவ்வளவு கரை போட்டுறாங்க, அவ்வளவு மண்ணு போட்டு கட்டுறாங்க. அதுவே என்ன செய்ய முடியல. இவ்வளவு வந்த தண்ணி நிற்குது, நிற்கிற தண்ணியே என்ன செய்ய முடியல. ஏரி கரையை உடைச்சிக்கின்னு ஊருக்குள்ள தண்ணி போகுது, ஆறுல தண்ணி போகுது, டேமே உடைச்சுன்னு போயிடுது. அப்படியெல்லாம் இருக்கும்போது இவன் சொல்றாரு, ஒரு அணையும் கட்டலை, ஒரு அணையும் கட்டலை, ஒரு மணல் மூட்டை கூட என்ன செய்யல, குறுக்க போடலை, ஒண்ணுமே பண்ணாத உங்க 4 பேருடைய உள்ளங்காலம் தண்ணியில பட்ட உடனே தண்ணி புறம் மழை போல என்ன செய்யும், குவியெல்லாம் மழை மாதிரி நிற்கும்பா அப்படின்னு சொன்னா எத்தனை பேரு ஆண்டவர் சொல்றத அப்படியே நம்பி செய்ய முடியும்? இப்ப தேவன் யாருக்கு முன்னால ஆண்டவர் போக விரும்புறாரு அப்படின்னா, எல்லாருக்கும் முன்னாடி தேவன் போக விரும்பல. எல்லாருக்கும் முன்னாடி தேவன் போக விரும்பல. நான் சொல்றத யார் கேட்டு அதை அப்படியே செய்யறாங்களோ அவங்களுக்கு முன்னால நான் கடந்து போகணும், அவங்களுக்கு முன்னால கடந்து போகணும். இப்ப சொன்ன உடனே யாரும் என்ன செய்ய முடியாது. இது போய் நடக்கிற காரியமா, தண்ணி போய் குவிலா, நான் சொல்ல கையில கூட என்ன செய்ய முடிய மாட்டேங்குது, அள்ளி எடுக்க முடிய மாட்டேங்குது. கையில கூட என்ன செய்ய முடியல, அள்ளி சாதாரண தண்ணி குடிக்கிறதுக்கு அவசரத்துக்கு கையில எல்லாம் கூட என்ன செய்ய மாட்டிருக்கு, நிக்க மாட்டிருக்கு. ஒரு நிமிஷம் போச்சுன்னா மொத்தமா என்ன பண்ணிடுது, ஒரு நிமிஷம் இல்ல, சும்மா அள்ளி மேல வரதுக்குள்ள பாதி தண்ணி என்ன போயிடுது, காணாத போயிடுது இல்லையா? போர்ல அடிச்சு கையை போயிட்டு கூட்டி குடிச்சா கூட என்ன செய்ய மாட்டேங்குது, கையில நிக்க மாட்டேங்குது. இப்படி இருக்கும்போது காலை வச்ச உடனே அப்படி மழை போல குவில நிக்கனா இது எங்கேயான நம்புற காரியமா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றத நம்பாத ஒரு மனுஷனுக்கு முன்னால ஆண்டவர் போகவே மாட்டார். இன்னைக்கு ஆண்டவருக்கு அறிவாளிகள் தேவையில்லை, ஆண்டவருக்கு அறிவாளிகள் தேவையில்லை. என்ன அறிவு? இது போய் எங்கேயாலும் நடக்குமா, இங்க காலை வைப்பாங்கன்னா, இது நம்ம ஊர்ல கணக்கு சொன்னா தென்னை மரத்துல தேள் கொட்டினா பனை மரத்துல நெறி கட்டின மாதிரி கணக்கு இல்லையா? தென்னை மரத்துல தேள் கொட்டுதான், பனை மரத்துல என்ன கட்டுதான், நெறி கட்டுதான் இல்லையா? இந்த மரத்துல அந்த மரத்துல என்னவே கிடையாது. அது பனைமரம், இது தென்னை மரம், இது தேள் கொட்டா அங்க நெறி கட்டுமா. இதெல்லாம் நடக்கிற காரியமா? இங்க கால் வைப்பாங்களா, அங்க மழை போல நிக்குமா அப்படின்னு சொல்லி யார் அறிவை பயன்படுத்தி ஆண்டோடைய வார்த்தையை அசட்ட பண்றானோ அவனுக்கு முன்னால ஆண்டவர் ஒரு நாளும் போக மாட்டார்.
ஏன்னா நம்ம ஆண்டவருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்ற காரியம் எல்லாமே நம்ம அறிவிக்கே எட்டாது. நம்ம அறிவிக்கே இன்னும் பார்த்தா ரொம்ப மோசமா தெரியும். அறிவுக்கு எட்டாதுன்னா நம்ம அறிவுக்கு ரொம்ப மோசமா தெரியும். நம்ம அறிவுக்கு ஜனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எகிப்தை விட்டு வந்து மாறாவுக்கு நேரம் வருவாங்க. மாறா அப்படின்னா ஒரு பெரிய குளம் மாதிரி இருக்கும், அந்த தண்ணி தேங்கி நிற்கும். அந்த தண்ணி அள்ளி குடிச்சா பயங்கரமான கசப்பு, பயங்கரமான கசப்பு தண்ணி. உடனே ஆண்டவர் சொல்லுவான், ஆண்டவரே தண்ணி பயங்கரமான கசப்பா இருக்குப்பா, குடிக்கவே முடியல அப்படின்னு எல்லாம் கஷ்டப்படுவாங்க. உடனே ஆண்டவர் சொல்லுவாரு, இந்த பக்கம் ஒரு மரம் இருக்குது. என்ன இருக்குது? மரம். இந்த மரத்தை தூக்கி என்ன பண்ணு, தண்ணியில போடு, தண்ணி என்ன மாறிடும், அதெல்லாம் கசப்பெல்லாம் மாறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? வழக்கமா பார்த்தீங்கன்னா உள்ளக்கிற மரத்தை வெளியே எடுத்து போட்டா கூட பரவாயில்ல, வெளியிக்கிற மரத்தை தண்ணிக்குள்ள போட்டீங்கன்னா தண்ணி நாத்தம் அடிக்கும். நீங்க சாதாரண தொட்டியில இலையெல்லாம் விழுந்து கிடக்கும் இல்லையா? அந்த இலையோட கூட தண்ணி என்ன செய்யும்? நாத்தம் அடிக்க ஆரம்பிக்கும். ஆண்டவர் என்ன சொல்ற அப்படின்னா, ஸோ மரத்தை தூக்கி உள்ள போட்டா தண்ணி என்ன செய்யும்? நாத்தம் அடிக்கும். தண்ணி என்ன செய்யும்? ஆனா ஒருவேளை உள்ளக்கிற மரத்தை தூக்கி வெளியே போடுன்னு சொன்னா கூட பரவாயில்ல. என்ன சொல்றாரு? வெளியேக்கிற மரத்தை தூக்கி தண்ணிக்குள்ள போடுன்றாரு. இப்ப என்ன கேட்கணும், ஐயா தண்ணிக்குள்ள தூக்கி மரத்தை போட்டா தண்ணி என்ன செய்யும்? நாத்தம் அடிக்கிற ஒழிய தண்ணி நல்லவா மாறாது. இதுதான் மனுஷ அறிவு. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல நான் சொல்றத செஞ்சாதான் உனக்கு என்ன வரும்? இந்த கசப்பு மாறும். அப்ப ஆண்டவரை சொல்றது நம்ம அறிவுக்கு எட்டா, நமக்கு புரியாது, நமக்கு என்ன செய்யாது. இன்னொன்னு அவர் சொல்றது நமக்கு ரொம்ப மோசமா தெரியும். என்னையா இது இப்படி போய் சொன்னா இது ஏன் நடக்குமா அப்படின்னு நினைக்கும். பார்த்தியா, ஆண்டவர் அப்படி யோசிக்காம கர்த்தர் சொல்றாருன்னா ஏதோ ஒரு காரியம் என்ன செய்யுது, நமக்கு அது புரியாது, அது சரியில்லாத மாதிரி தான் தெரியுது, சரியில்லாத மாதிரி தான். இப்ப தண்ணியில காடு வச்சா எங்கேயாவது மழை போட தண்ணி பண்ணி நிக்குமா? மணல் மூட்டை போட்டாலும் நிக்க மாட்டேங்குது இல்லையா? பெரிய டேம் கட்டினாலும் என்ன செய்ய மாட்டேங்குது? நிக்க மாட்டேங்குது. பெரிய கரையை ஏரிக்கரை கட்டினாலே கரை என்ன செய்யுது? உடைச்சுன்னு போகுது. இப்படி எல்லாம் இருக்கும்போது இவங்க ஒண்ணுமே இல்லாம காலை வச்ச உடனே தண்ணி போ மழை போல குவியா நிக்குமா? இது எங்கன்னா நம்பி தான் நடக்கிற காரியமா? நடக்கிற காரியத்தை பாருங்கப்பா அப்படின்னு சொல்றியா? இல்ல கர்த்தர் சொன்னார்னா நம்ம அறிவுக்கு எட்டாம இருக்கலாம். அவர் என்ன சொல்றாரோ அதை செஞ்சுட்டு போயிடுன்னு சொல்லிட்டு கர்த்தருடைய வார்த்தையை நம்புறியா, உன்னுடைய அறிவை நம்புறியா? கர்த்தருடைய வார்த்தையை நம்புறோமா, இதுக்கு நம்ம அறிவை நம்ம நம்புறோமா? நம்ம அறிவை நம்ம நம்பாம கர்த்தருடைய வார்த்தையை என்னைக்கு நாம நம்பி அவர் சொல்றத அப்படியே நம்ம செயல்படுத்த ஆரம்பிக்கிறோமோ அவங்களுக்கு முன்னாடி தான் தேவன் என்ன செய்வார்னா ஆண்டவர் கடந்து போகுவார். ஆண்டவர் என்ன செய்வாரு? கடந்து போகுவார். இந்த 3ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொன்ன உடனே அடுத்த வசனம் வாசிக்கலாம். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். இல்லம்மா, 3ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்தை படிங்க. 13ஆம் வசனத்திலிருந்து சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கு ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியரே உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்திலே மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக என்ன செய்யும்? நிற்கும் என்றார். அடுத்த வசனம், ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தங்கள் கூடாரங்களில் இருந்து புறப்பட்ட என்ன செய்யறாங்க? அப்படியே புறப்பட ஆரம்பிக்கிறாங்க. வாசிக்கலாம். ஆசாரியரோ ஜனங்களுக்கு முன்னே சுமந்து கொண்டு போய் யோர்தான் மட்டும் வந்தார்கள். யோர்தான் அறுப்பு காலத்தில், எப்போ? விதைப்பு காலத்துல தான் மழை இருக்கும், அறுப்பு காலத்துல மழை இருக்காது. இப்ப என்ன காலம்? விதைப்பு காலத்துல என்ன இருக்கும்? மழை இருக்கும் இல்லையா? இந்த ஆடி மாசம், தமிழ் மாசத்துல சொல்றேன், ஆடி மாசம்லாம் மழை பெய்யற காலம் இல்லையா? ஆணி விதைப்பு, ஆடி முளைப்புண்ணுவாங்க. அப்படின்னா ஆணி மாசம் என்ன செய்யும்? நல்ல இது வரணும். அப்ப அடுத்து அப்படியே போக என்ன செய்யணும்க்கா? அறுவடை வரும். இன்னும் சொல்ல போனா இந்த மே மாசம், சித்திரை மாசம் எல்லாம் முள்ள அறுவடையான காலம். அறுக்கிற காலத்திலேயே ஆறு எப்படி போகுமான்னா கரை புரண்டு ஓடுமா.
அறுக்கிற காலத்திலேயே தண்ணி அறுக்கிற காலம் எல்லாமே வத்தி போற காலம், தண்ணியே இல்லாம வத்தி போற காலம், அதான் அறுவடை காலம். அப்ப அறுக்கிற காலத்திலேயே தண்ணி இந்த கரைக்கு அந்த கரைக்கு தண்ணி போகும்னா விதைக்கிற காலத்துல தண்ணி எப்படி போகும்? ஏன்னா என்ன சொல்ல வரனா, அறுப்பு காலத்துல அந்த யோர்தான் என்ன செய்யுமா, கரை ஒரு ரெண்டு, இந்த கரையும் அந்த கரையும் பிடிச்சு என்ன செய்யுமா, ரெண்டு கரையும் பிடிச்சு தண்ணி போகுமா. இக்கரைக்கு அக்கறைக்கு என்ன செய்யும், தண்ணி போகும் அறுப்பு காலத்துல. அப்ப விதைப்பு காலத்துல எப்படி இருக்கும், அதை விட அதிகமா போகும் இல்லையா. ஆனா அவ்வளவு அதிகமா தண்ணி போனாலும் நீ கால் வச்ச உடனே என்ன செய்யும், அந்த யோர்தான் எல்லாம் குவிலா என்ன செய்யும், தண்ணி சேர்ந்து நிற்க சொன்ன உடனே ஜனங்கள் எல்லாரும் புறப்பட்டு போறார்கள். வாசிக்க தொடர்ந்து புறப்பட்டு போறோம். ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை ஜனங்களுக்கு முன்னே சுமந்து கொண்டு போய் யோர்தான் மட்டும் வந்தார்கள். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போகும். ஆசாரியருடைய கால்கள் தண்ணீரின் ஓரத்திலே பட்ட உடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் மட்டும் ஒரு குவியலாக குவிந்து நின்றது. உப்பு கடல் என்னும் சமனான வெளியிலே பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். அப்படின்னு எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். இப்போ 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 20வது வசனம் 5:20. இப்போ 5:20 பின்னும் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 5ஆம் அதிகாரம் சரி 13ஆம் வசனம் சரி 5:13. பின்பு யோசுவா எரிகோவின் சமவெளியிலிருந்து அப்படின்னா இப்ப யோர்தானை தாண்டி எங்க போறாங்க, அடுத்தது எரிகோவுக்கு போறாங்க. இப்பதான் யோர்தான கரை ஏறி எல்லாம் கரை அந்த யோர்தான் அந்த ஆற்றை தாண்டி என்ன செய்யறாங்க, அந்த எரிகோவுக்கு போறாங்க. இப்ப எரிகோவுக்கு போகும்போது தான் இப்ப யார் வந்து குறுக்கடிக்கிறார் அப்படின்னா, அந்த உருவின பட்டயத்தோடு ஒரு தேவ தூதன் வந்து என்ன செய்யறார், அங்க நிற்கிறார். எப்போ எரிகோவில் ஆண்டவர் எரிகோவில் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செஞ்சு முடிச்ச பிறகுதான் யோர்தானுக்கு அந்த எரிகோவுக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன செய்யறாரு, யோர்தானை பிளக்கிறதுக்கு ஆண்டவர் யாரையும் அனுப்பல. யோர்தானை பிரிய வைக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன செய்யல, யாரையும் அனுப்பல. ஆனா யோர்தான் கிட்ட நான் சொல்றத நீங்க செய்யறீங்களா அப்படின்னு ஆண்டவர் பார்த்தார். யோர்தான் கிட்ட நான் சொல்றத நீங்க என்ன செய்யறீங்க, செய்யறீங்களான்னு பார்த்தாரு. ஆண்டவர் என்ன சொன்னாரோ அப்படியே ஜனங்க என்ன செய்யுங்க, 4 பேர் தான் சுமக்கணும், 4 பேர் சுமந்து போய் நின்னாங்க. தண்ணி பிரிஞ்சிச்சு. ஜனங்க எல்லாரும் என்ன செஞ்சாங்க, நடந்து வெறுந்தலையில போயிட்டாங்க. இப்ப போன பிறகு அந்த யோர்தானை கடந்து எரிகோ கிட்ட வராங்க. எரிகோ கிட்ட வரும்போதுதான் உருவின பட்டயத்தோடு தேவதூதன் நிற்கிறான். இப்ப அவனை பார்த்தா யோசுவா கேட்கிறான், நீ யாரு அப்படின்னு. அவன் சொல்றான், நான் கர்த்தருடைய சேனையிலிருந்து புறப்பட்டு வந்திருக்கிறேன், கர்த்தருடைய சேனையின் அதிபதியா இங்க நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஆமே. அப்ப எப்ப ஆண்டவர் முன்னாடி அனுப்பல, யோர்தானுக்கு முன்னால அனுப்பல. ஆனா எங்க அனுப்புறாரு, யோர்தானை தாண்டின உடனே அனுப்புறா. ஏன் கர்த்தர் யோர்தானை வைக்கிறா, இந்த நெருக்கடி வரும்போது, இந்த பிரச்சனை வரும்போது நான் சொல்றத உன் அறிவை நினைச்சு செய்யாம விடுறையா, இல்ல உன் அறிவத்துக்கு ஓரம் வச்சுட்டு நான் சொல்றத செஞ்சு முடிக்கிறேன். இப்ப யோர்தான் கிட்ட சொல்லும் போது நம்ம அறிவுக்கு என்ன செய்யாது, இது நம்பவே முடியாது. நம்பவே தண்ணியை கையிலேயே எடுக்க முடிய மாட்டேங்குது. கையில என்ன செய்ய முடியுது, எடுக்க முடிய மாட்டேங்குது. இது போற குவில நிக்குமா அப்படின்னு மனித அறிவுல யோசிச்சா ஆண்டவர் சொன்னதை என்ன செய்யவே முடியாது, செய்யவே முடியாது. ஆண்டவர் சொன்னதை செய்யவே முடியாது. ஆனா ஆண்டவர் சொன்னதை எப்ப செய்ய முடியும், இந்த மனித அறிவத்துக்கு ஓரம் வச்சுட்டு நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன்ப்பா அப்படின்னு சொல்லி, அது முட்டாள்தனமா தெரிஞ்சா கூட பரவாயில்ல, இல்ல யாருமே நம்பலாம் கூட பரவாயில்ல, யாருமே ஏத்துக்கலாம் கூட பரவாயில்ல, நீங்க சொல்றத நான் என்ன செய்யறேன், நான் அப்படியே செய்யறேன்னு சொல்லி யார் அப்படியே செய்யறாங்களோ அவர்களுக்கு முன்னாடிதான் தேவன் ஆட்களை அனுப்புறான். இப்ப சொல்றத இன்னும் கொஞ்சம் விளங்கிக்கணும் அப்படின்னா யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 33ஆம் அதிகாரத்துக்கு நீங்க திருப்பணிங்கன்னா முதல் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். கர்த்தர் மோசேயை நோக்கி
நீயும் எகிப்து தேசத்திலிருந்து நீ அழைத்து கொண்டு வந்த ஜனங்களும் இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போங்கள். நான் ஒரு தூதனை உனக்கு முன்னால அனுப்புவேன். நான் அடுத்த வசனம் நான் உனக்கு முன்னாடி ஆனாலும் நதியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு உங்க நடுவே நான் செல்ல மாட்டேன். இந்த வணங்கா கருத்து என்ன அர்த்தம்? நான் சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்கன்னு அர்த்தம். நான் சொன்னா அப்ப யாருக்கு முன்னாடி கர்த்தர் போக விரும்பல? சொல்றத கேட்டு செய்யறவன் செய்யாதவனுக்கு முன்னால கர்த்தர் போக மாட்டான். அதை நம்ம அறிவை பயன்படுத்தி நம்ம திறமையை பயன்படுத்தி கர்த்தருடைய வார்த்தையை ஓரம் வச்சுட்டு நம்ம அறிவில் இருந்து நம்ம அனுபவத்திலிருந்து நாம் செயல்படக்கூடிய நபராக இருந்தா நமக்கு முன்னால ஆண்டவர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார்? கடந்து போகவே மாட்டார். மாறாக என்ன, நம்ம அறிவை தூக்கி ஓரம் வச்சுட்டு நீங்க சொல்லுங்க ஆண்டவரே நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையை மட்டும் கேட்டு அவர் சொல்றத அப்படியே நிறைவேற்றக்கூடிய நபராக இருந்தா நமக்கு முன்னால கர்த்தர் கடந்து போவா. நமக்கு முன்னால ஆண்டவர் கடந்து போறது எதுக்கு? அத்தனையும் ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்கு. அத்தனையும் அப்ப பிசாசோ மனிதர்களோ நமக்கு தீமை செய்ய நினைச்சிருந்தா கூட, தீமையை செஞ்சா கூட அந்த தீமையை ஆண்டவர் என்ன செய்ய விரும்புறார்? நமக்கு ஆசீர்வாதமா மாற்ற விரும்புறார். எரிகோ ஜனங்க நினைச்சாங்க இவன் கதவை திறந்து வச்சாதானே முன்னாடி போவான், நான் கதவை அடைச்சிட்டேன்னா இவன் எப்படி முன்னாடி போறான் பார்க்கலாம், இவன் எப்படி இவனை விட்டாதானே முன்னாடி போவான், இவனை வாசலை அடைச்சிட்டா எப்படி போவான், இதை செஞ்சுட்டா எப்படி போவான், இதை பண்ணா எப்படி போவான், எப்படிதான் போறான்னு என்ன செய்யறேன் நான் பார்க்கிறேன் அப்படின்னு நினைச்சு நம்ம முன்னேறக்கூடாது, இல்லை நம்ம ஆசீர்வாதமா இருக்கக்கூடாது என்பதற்காக மனுஷங்க என்ன செஞ்சாலும் சரி, இல்ல பிசாசு என்ன செஞ்சாலும் சரி, அந்த தடையை கர்த்தர் உடைக்கணும்னா ஆண்டவர் நமக்கு முன்னால போகணும். ஆண்டவர் நமக்கு முன்னால போகணும். யாருக்கு முன்னாடி போவா? சொல்றத கேட்டு அப்படியே செய்யறவங்களா இருந்தா நமக்கு முன்னாடி போவா. இதை பார்த்து சும்மா வார்த்தை மட்டும் பார்க்கல, செயல்ல ஆண்டவர் பார்க்கிறான். இவன் செய்யறானா செய்ய மாட்டானா? செய்யறானா? முதல்ல சின்ன டெஸ்ட் வச்சா, யோர்தான் கிட்ட வச்சா, இந்த யோர்தான் கிட்ட நான் என்ன சொல்றேனோ இதை செஞ்சானா இவனுக்கு முன்னாடி என்ன செய்வேன்? நான் கடந்து போவேன். இவன் செய்யலனா நான் என்ன செய்ய மாட்டேன்? நான் கடந்து போக மாட்டேன். அப்ப முதல்ல ஒரு டெஸ்ட் வச்சாரு. அந்த டெஸ்ட்ல யோசுவா என்ன செஞ்சிட்டாரு? பாஸ் ஆயிட்டார். ஏன் பாஸ் ஆயிட்டா? என்ன சொன்னாரோ அதை அப்படியே செஞ்சார். என்ன சொன்னாரோ அதை அப்படியே செஞ்சார். 4 பேர் சுடன்படிக்கப்பட்டு நீங்க ஆத்திரப்பட்டு நில்லுங்கன்னா 4 பேர் நின்னாங்க. அப்படி யோர்தான் புரிஞ்சிச்சு. ஜனங்க எல்லாரும் என்ன செஞ்சாங்க? வெட்டாந்தரையில நடந்து வந்துட்டாங்க. அது கரையேறின பிறகுதான் பார்க்கிறா ஒரு ஆள் நிக்கிறான். யாரா இவன் அப்படின்னு பார்த்தாக்க இப்ப ஆண்டவர் சொல்றா, இது கர்த்தருடைய சேனையிலிருந்து நான் புறப்பட்டு வந்திருக்கிறேன். எதுக்கு? உனக்கு முன்னாடிக்கிற எரிகோவை உடைக்கிறதுக்கு. உனக்கு முன்னாடிக்கிற இப்ப அவங்க சொல்றாரு, இங்க ஒன்னு நீ பண்ண வேணாம், என்ன செய், இதை சும்மா நீ சோத்திரம் பண்ணிக்கிட்டு வா. என்ன பண்ணிட்டு வா? சோத்திரம் மணின்னு வந்தா இது என்ன செஞ்சிடும்? இந்த பெரிய சுவர் இடிஞ்சு விழுந்துரும். இதுதான் அவனுக்கு சொன்னது. ஆமே. முதல்ல என்ன சொன்னாரு? காலவையே தண்ணி குவியலா நிக்கணும் சொன்னாங்க இல்லையா? அதை அப்படியே அவங்க செஞ்சாங்க. அப்ப அனுபவிச்சுட்டாங்க. ஏன்னா கர்த்தர் சொல்றத அப்படியே செஞ்சுட்டா கர்த்தர் என்ன பண்ணிட்டு பாரு, எல்லா பிரச்சனையும் நமக்கு அனைத்தையும் நமக்கு என்னவா மாத்திருவாரு? ஆசீர்வாதமா மாத்திருவா. இப்ப ஆண்டவர் சொன்னாரு, வேற ஒன்னும் பேசக்கூடாது. நீ ஒன்னும் பேசக்கூடாது. 7 நாள் அமைதியா என்ன பண்ணிட்டு வரணும்? நாம அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணிட்டு சுத்திட்டு வரணும். வேற ஒண்ணுமே நீ ஒரு வார்த்தையும் பேசக்கூடாது. ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா நீ பேசவே கூடாது. ஸ்தோத்திரம் மட்டும் நீ பண்ணணும். என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரம் மட்டும் நீ பண்ணணுமே தவிர வேற ஒண்ணு என்ன செய்யக்கூடாது? வேற ஒண்ணு என்ன செய்யக்கூடாது? வேற ஒண்ணு என்ன பண்ணிடக்கூடாது? வேற ஒண்ணு நீ செய்யக்கூடாது. வேற ஒண்ணு என்ன பண்ணக்கூடாது? வேற ஒண்ணு நீ செய்யக்கூடாது. என்ன மட்டும் பண்ணணும்? ஸ்தோத்திரம் மட்டும் தான் நீ பண்ணணும். அவன் சொன்னது என்ன? வேற ஒன்னும் செய்யக்கூடாது, வேற ஒன்னும் பண்ணக்கூடாது. நீ என்ன மட்டும் தான் சொல்லணும்? வெறும் ஸ்தோத்திரம் மட்டும் தான் நீ சொல்லணும். ஆமே. எத்தனை பேர் இதை செய்ய முடியும்? வெறும் ஸ்தோத்திரம் மட்டும்தான் நீ, வேற ஒண்ணுமே பேசக்கூடாது. வேற ஒண்ணுமே
வேற எதுவுமே நீ பேசக்கூடாது. நீ என்ன பண்ணிட்டு பண்ணும்? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இதை மட்டும்தான் உன் வாயில வரணுமே தவிர வேற ஒண்ணுமே உன் வாயிலிருந்து புறப்பட்டு வரக்கூடாது. இதுதான் அவங்களுக்கு ஆண்டவர் சொன்னது. இதுதான் அவங்களுக்கு ஆண்டவர் சொன்னது இல்லையா? 2 பேரும் சேர்ந்தா சோத்திரம் வருமா ஆத்திரம் வருமா நீங்க பாருங்க. 2 பேர் சேர்ந்து உட்கார்ந்தீங்கன்னா என்னென்ன வரும் வாயிலன்னு நீ உட்கார்ந்து பாருங்க. 2 பேர் சேர்ந்து உட்கார்ந்தா என்னென்ன பேசுவீங்க? என்ன பேசு. இந்த ஆசாரியர் உடன்படியை சுமந்துக்கிட்ட தூக்கிட்டாங்க. இப்போ என்ன பண்ணணும்? ஒரு மூச்சு கூட விடக்கூடாது. வெறும் சோத்திரம் மட்டும்தான் அவங்க பண்ணணும். என்ன பண்ணணும்? அந்த எரிகோ பட்டணம் முழுதும் சுற்றி வரும்போது ஸ்தோத்திரம் 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 இது மட்டும்தான் அவங்க சொல்லணுமே தவிர வேற ஒண்ணுமே சொல்லக்கூடாது. இதுதான் அவங்களுக்கு 2வது முறை சொன்னது. ஆமே. முறை என்ன சொன்னாரு? பெட்டியை சுமந்துன்னு இப்போ ஆற்றுல நெல் தண்ணி படம் குவியலா சேர்ந்துக்கும் நீ ஈஸியாக போயிடலான்ட்டார் இல்லையா? உடனே கரெக்டாக செஞ்சுட்டாங்க. 2வது முறை சொல்றாரு பேசவே கூடாது. என்ன செய்யவே கூடாது? ஒன்னே ஒண்ணுதான் சொல்லணும். என்ன சொல்லணும்? சோத்திரம் மட்டும்தான் சொல்லணும் இல்லையா? இன்னைக்கு இதை ஒண்ணு மட்டும் தான் விட்டுருவோம், மீதி எல்லாம் செய்வோம். எது மட்டும் வாயில வராது? சோத்திரம் மட்டும்தான் நம்ம வாயில. அது என்னமா தெரியலங்க, சோத்திரம் மட்டும் வர்றதே கிடையாது. மீதி எல்லாமே என்ன செய்யுது? மீதி எல்லாம் சரளமா வருது. மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பிள்ளைங்க மனப்பாடமாக சொல்கிறாங்க பார்த்தியா? அந்த மனப்பாட செயல் பகுதி, மனப்பாட பகுதி ஒன்று இருக்குது. அதை கட 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 கடன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தேவையில்லாததெல்லாம் கட 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 கடன்னு வருது. ஆனால் தேவையான ஸ்தோத்திரம் மட்டும் வாயில வரவே மாட்டேங்குது. தேவையான ஆனால் கிளீன் ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஒன்னே ஒன்று செய்ய சொல்றேன். என்ன செய்ய சொல்றேன்? ஸ்தோத்திரம் மட்டும் பண்றதா இருந்தேன்னா நான் முன்னாடி போவேன். நான் முன்னாடி போனா அத்தனுக்கு ஆஸ்வாதமா மாத்துவேன். நீ ஸ்தோத்திரம் பண்ணாதான் ஆத்திரம் அடைஞ்சேன்னா நான் உனக்கு முன்னாடி போக மாட்டேன். புரியுதா நான் சொல்றது? ஸ்தோத்திரம் பண்ணியனா முன்னாடி போவேன், ஆத்திரப்பட்டியனா பின்னாடி போயிருவேன். ஆமே. இப்ப ஏசுறாரு முன்னாடி போனோமா பின்னாடி போனோமா? முன்னாடி போனா ஸ்தோத்திரம் பண்ணு. முன்னாடி போனா வேற ஒன்னும் செய்ய சொல்ல, உனக்கு கடப்பட எடுக்க சொல்ல, ஈட்டி எடுக்க ஒன்னும் பண்ண சொல்ல. ஸ்தோத்திரம் மட்டும் பண்ணு, உனக்கு முன்னாடி போறேன். ஆமே. ஸ்தோத்திரத்தை விட்டுட்டு ஆத்திரப்பட்டேன்னா பின்னாடி போயிடலாம். ஆமே. ஸ்தோத்திரம் பண்ணியனா ஆத்திரப்பட்டேன்னா இப்ப ஏசுறாரு முன்னாடி போனோமா பின்னாடி போன நீயே முடிவு பண்ணி போ. ஆத்திரம் வந்துச்சுன்னா பின்னாடி போயிடுவார், சோத்திரமா தான் முன்னாடி போவார். ஆமே. இவன் அவன் சொன்னாங்க, ஐயா நாங்கள் எனக்கு ஆத்திரமே வேண்டாம், நாங்கள் சோத்திரம் மட்டும் பண்றோம். எத்தனை நாள்? 7 நாளும். எத்தனை நாள்? மூச்சு கூட விடக்கூடாது, வெறும் சோத்திரம் மட்டும்தான் பண்ணோம். இது ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. இதான் அவனுக்கு கட்டளை. அவனுக்கு கட்டளை என்ன? நான் சொல்றேன், வேலை எவ்வளவு கஷ்டமான வேலை செய்ய கூட செய்ய வைக்கும் இல்லையா? ஆனா பேசாம என்ன முடியாது. வேலை எவ்வளவு கஷ்டமான வேலையான சொல்லு. எவ்வளவு கஷ்டமான வேலை சொல்லு. இந்த ஈபிக்கெல்லாம் ஒர்க் பண்றவங்க பார்த்தீங்களா? இந்த ஈபியில கரண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணவங்க பார்த்தீங்களா? அவனை பார்த்தா கரண்ட் மரம் தூக்கும் போது என்ன பேசின்னு தூக்குவானு இல்லையா? ஆனால் பேசாத தூக்குடாங்கன்னா ஒருத்தன் கூட தூக்க மாட்டான். அப்போ என்ன? கஷ்டமான வேலையை கூட நான் செய்கிறேன், ஆனால் என்ன செய்ய இருக்கக்கூடாது? பேசாதன்னு மட்டும் சொல்லக்கூடாது. பேசாதன்னு மட்டும். ஆனால் இப்போ ஆண்டு அது ஆப்போசிட்டாக சொல்கிறார். என்னது? நீ எந்த கஷ்டமான வேலையும் செய்யாத, பேசாமல் இரு. நீ ஒன்றும் மலையை வெட்டி சாய்க்காத, பேசாத. இதுதான் நமக்கு கஷ்டம். எது? 1 மணி நேரம் பேசாம உட்காந்து இருக்க பார்க்கலாம். உங்க வீட்டுக்கு போயிட்டு வேற ஒன்றும் செய்வேனா? ஆமா இதே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்படின்னு 1 மணி நேரம் வெறும் ஸ்தோத்திரம் மட்டும் பண்ணி உட்காந்து பார்க்கலாம். இதை பண்ணிட்டு ஜெயிச்சிட்டீங்க. எதை பண்ணிட்டா? வேற மூச்சு, அதான் எந்த செல்போன் ஒன்றும் கிடையாது. எல்லாத்துக்கும் குப்பையில போட்டு அமைதியாக உட்காந்து ஸ்தோத்திரம் 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 அப்படின்னு வெறும் ஸ்தோத்திரம் மட்டும் உங்களால் பண்ண முடியுமான்னு பாருங்க. 5 நிமிஷம் ஸ்தோத்திரம் அப்படி கடன்னு வரும் இல்லையா? 6வது நிமிஷம் அப்படி கண்ணு லேசா திறந்து பார்க்கும். கண்ணு அப்படி லேசா 10வது நிமிஷம் வரும் பத்தி ஆத்திரம். இந்த 5 நிமிஷமும் சேர்த்து 10 நிமிஷம் சேர்த்து ஒட்டுமொட சேர்த்து அப்படி வெடிக்கும் பார்த்தீங்களா? இந்த பலூன் வெடிக்கிற மாதிரி வெடிக்கும் பார்த்தியா? இதுதான் நம்ம இயல்பு. இதான் கர்த்தர் சொல்றா, மூச்சு கூட விடக்கூடாது, ஸ்தோத்திரம் மட்டும் நீ பண்ணணும். ஸ்தோத்திரம் மட்டும். நான் சொல்றத செய்யற நபரா இருந்தேன்னா உனக்கு முன்னாடி நான் போவேன். என்ன சொல்றீங்க? ஸ்தோத்திரம் மட்டும் பண்ணு, ஆத்திரப்படக்கூடாது. ஆத்திரப்படுற மாதிரி நடக்காத நாங்க ஏன் ஆத்திரப்படுறோம்? ஆத்திரம் வர்ற மாதிரி நடக்காம தான் நாங்க ஏன் ஆத்திரப்படுறோம்? ஆத்திரம் வர்ற மாதிரி தான் நடக்குது. அதை அடக்கி ஸ்தோத்திரம் பண்ணு. இதை அடக்கி ஸ்தோத்திரம் பண்ணு.
ஆத்திரம் வர்ற மாதிரி தான் நடக்குது. எப்படி நடக்குது? பார்த்தா அப்படியே பொங்கி வருது. ஆனா அதை அடக்கிட்டு ஸ்தோத்திரம் பண்ணு. அப்பதான் நான் உங்களுக்கு என்ன செய்ய முடியும்? அத்தனையும் ஆசீர்வாதமா மாற்ற முடியும். இதை செய்ய முடிஞ்சா கர்த்தர் நம்மளுக்கு முன்னால போவார். எதை செய்ய முடிஞ்சா? ஆத்திரப்படாம சோத்திரம் பண்ண முடிஞ்சா கர்த்தர் முன்னாடி போவாரு. எங்களால சோத்திரம் பண்ணதான் இருக்க முடியாது, ஆத்திரப்பட முடியலைன்னா கர்த்தர் பின்னாடி போவா. கர்த்தர் முன்னாடி போடுமா பின்னாடி போடுமான்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. கண்ணபடி சோம்பலாமா? எரிகோ மதிலோ முன்னே வந்தாலோ இயேசு வந்தன் முன்னே செல்கிறா. எரிகோ மதிலோ முன்னே வந்தாலோ இயேசு வந்தன் முன்னே செல்கிறா. எதுக்கு ஆண்டவர் முன்னாடி போறார்? ஆண்டவர் எதுக்கு முன்னாடி போறார்னா அத்தனையும் ஆசீர்வாதமா மாற்றுவதற்கு கர்த்தர் முன்னாடி போறார். அத்தனையும் ஆசீர்வாதமா மாற்றணும், இல்லை அடைக்கப்பட்டதை ஆசீர்வாதமா மாற்றணும். அதுக்காக தான் ஆண்டவர் நமக்கு முன்னாடி போக விரும்புகிறார். அவர் முன்னாடி போனா அடைக்கப்பட்டதும் அத்தனையும் ஆசீர்வாதமா நமக்கு மாறிடும். அவர் முன்னாடி போனோம்னா அவர் சொல்றத நம்ம செய்யணும். என்ன சொல்றார்? எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் உண்டு. எந்த காரியத்திலும் ஆத்திரப்படாத அவசரப்படாத ஸ்தோத்திரம் மட்டும் பண்ணும். ஆத்திரமும் அவசரமும் தேவனுடைய செயலை தடுத்துடும், தேவ செயலை தடுத்துடும். கர்த்தர் முன்னாடி போனா அவசரப்படாத, ஆத்திரப்படாத. ரெண்ட கர்த்தர் சொன்ன, அவசரப்படாத, ஆத்திரப்படாத. அவசரமோ ஆத்திரமோ தேவன் முன்னாடி போறதை தடுத்துரும். ஆண்டவர் நமக்கு முன்னாடி போறதை தடுத்துரும். ஆத்திரத்தையும் விட்டுட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டோம்னா நிச்சயமா கர்த்தர் முன்னாடி போவார். நமக்கு முன்னாடி போறதே அத்தனையும் ஆசீர்வாதமா மாற்றுவதற்கு தான். பரிசுத்த பிதாவே, ஒருவேளை கடந்த நாட்களில் நாங்கள் ஆத்திரப்பட்டுட்டோம், இல்லை அவசரப்பட்டுட்டோம்னா எங்களை மன்னிங்க. நாங்கள் ஆத்திரப்பட்டு பேசிடக்கூடாது, அவசரப்பட்டு பேசிடக்கூடாது. இந்த ஆத்திரமோ அவசரமோ எங்கள் வாழ்க்கையில் தேவனை பின்னுக்கு தள்ளிவிடுன்னா ஆண்டவரே உங்களை முன்னாடி வைக்கணுமே ஒழிய உங்களை நாங்கள் பின்னுக்கு தள்ளிடக்கூடாது. இது ரெண்டும் உங்களை பின்னுக்கு தள்ளுனா இது ரெண்டையும் இன்னைக்கு மாற்றிக்கிறோம். ஆத்திரத்தையும் விட்டுட்டு அவசரப்படுறதையும் விட்டுட்டு தேவ சமூகத்தில் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த ஸ்தோத்திரம் தான் எங்களுக்கு முன்னாடி கடந்து போக வைக்கும். நீங்கள் முன்னாடி கடந்து போகிறது தான் அத்தனையும் எனக்கு ஆசீர்வாதமாக மாறுனா எங்களை அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் ஸ்தோத்திரம் மட்டும் செய்கிறதுக்கு எங்களுக்கு கிருபைகளை கொடுத்து எங்களை வழி நடத்தி எங்களை ஆளுகை செய்து எங்களை ஆசீர்வதிக்கும்படி உங்கள் சமூகத்தை நோக்கி நம்ம பார்த்து ஜெபிக்கிறோம். உங்கள் ரத்தத்தின் வல்லமைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்குறோம். உண்மை நோக்கி நம்ம பார்க்குறோம். உங்கள் கரம் எங்கள் கூட இருந்து எங்களை வழி நடத்தும்படி உங்கள் சமூகத்தை நோக்கி பதிச்சு வைக்கிறேன். விடப்படுத்துங்க, சகாயம் பண்ணுங்க. அர்ப்பணிக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் அத்தனை விதமான காரியத்தையும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு, இந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்ற வேண்டும் என்று சமூகத்தை நோக்கி நம்ம பதிச்சு வைக்கிறோம். தேவ கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறோம். அடைக்கப்பட்டதும் அத்தனையும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும்னு உங்களுடைய ஊழியக்காரை நான் வாழ்த்து ஆஸ்வதிக்கிறேன். அப்படியே கர்த்தர் செஞ்சு நாமத்தை மகிமைப்படுத்தி தேவன் காத்துக்கொள்ளுங்க. தேவ கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில்